ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நாகு ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் போய் ஏற்காடில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கஷ்டம் நஷ்டம் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ நடந்துருச்சு. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலையை சொல்லி விட்டாங்க. அதனால் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஆனால் போகிற வழியில் நல்லபடியாக போனாங்களா அப்படின்றது தாங்க மேட்ரு. ஏன்னா ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஏற்கனவே இவங்க போகிறது தெரியும். அதனால் இவங்கள விடக்கூடாது, இவங்கள சந்தோஷமாக இருக்கவே விடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி வந்து எப்படி எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சா, அது நடக்கவே கூடாது. சுடர் உயிரோட இருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா யாரோ ஒருத்தர் ஃபோனில் வந்து நான் தான் உன்னோட வீடியோ எல்லாத்தையும் வச்சுருக்கேன், அதுவும் இல்லாமல் நீ தான் கொலை பண்ணுன்றது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மல்லியை வந்து இது பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா மல்லி தான் நம்மளை இப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் சுடர் தான் அப்படின்றது அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அன்னைக்கு அவள் தான் அதை கேட்டாள். வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு தெரியும். அதனால் அவளுக்கு சுடருக்கு ஃபோன் அடிக்கிறா. சுடர், நீ உயிரோடு தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்படி தப்பிச்ச, எங்கே தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறது முக்கியமான விஷயம். இது உனக்கும் சரி எனக்கும் சரி ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த விஜயும் சரி மல்லியும் சரி சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏற்காடுக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்க போகிற வழியில் உயிரோடு இருக்கவே கூடாது, அவங்க போய் ஏற்காடு சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஓஹோ, அப்படி போகுதா சங்கதி, ஒரு வார்த்தை சொல்லிட்டுல, வீடு வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறா. என்ன இவ மரியாதை தெரியாதவளா இருக்கா, டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சரி நம்ம வேலை நடக்குது இல்லை, நம்ம இதுக்கு ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு ஒரு ஆளை செட் பண்ணி அதுக்காக ஒருத்தனை வந்து அனுப்ப தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆறுதலாக தான் இருக்குது. ஆனாலும் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரே குழப்பமாக இருக்குது. சரி என்ன வேணால் நடந்துட்டு போதும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைதியாகிறா. அதுக்கப்புறம் இந்த சுடர் போட்ட பிளானில் அந்த ரகுவோட ஆளுங்களை வச்சு நல்ல ஒரு பெரிய டேங்கரில் வரையாக கொண்டு வந்து கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும், அந்த கண்டெய்னர் வந்து தெரியாமல் பிரேக் டவுன் ஆகி அவங்க காரை இடித்த மாதிரியும் பிளான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை பண்ணி சொல்லிடுறான். அதனால் அந்த டிரைவரும் நல்லா குடிச்சுப்புட்டு போதையில் போய் அந்த காரை வேகமாக மோதிடுறாங்க. அதனால காரு 10 பல்ட்டி அடித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே ஆடுது. ஆனால் நம்ம கண்ட்ரோலை வந்து மீறி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ போராடுறாரு. ஆனால் எதுவுமே நடக்கலை. அதுக்கு காரணம் கண்ட்ரோல் இல்லாமல் கார் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா என்ன, மல்லிக்கு ஒன்றுமே முடியல, தலை கை கால் எல்லாமே அடிபட்டுருது. அதனால் கதறி கதறி அழுதுட்டுருக்காரு விஜய். எழுந்துரு மல்லி, எழுந்துரு மல்லி, எழுந்துரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி படுத்துட்ருக்க, எழு, நம்ம 2 பேரும் எந்த தீய சக்தினாலும் பிரிக்க முடியாது, எழுந்துரு மல்லி, கடவுள் இருக்கா, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாரு. ஆனால் அது மல்லியோட காதில் விழவே இல்லை. ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கதறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் யாரோ ஒரு சின்ன காரில் வந்துட்டுருக்காங்க, யாரும் தெரியல, அவங்க ஒரு நல்லவங்க போல், ஒரு சின்ன காரில் தான் வந்துட்டுருக்காரு. அவங்க வயசான தம்பதிங்க, அவங்களும் ஏற்காடுக்கு தான் போகிறாங்க போல். அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு நம்ம விஜய். தயவு செஞ்சு என் மனைவியை காப்பாற்றுங்க, நாங்கள் மெதுவாக தான் வந்துட்டு இருந்தோம், தெரியாதனமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதுக்காக நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த இடத்துலேருந்து எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும் எதுவுமே எங்களுக்கு தெரியல, தயவு செஞ்சு நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாங்க உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறதே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்ய தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காரில் தூக்கி போட்டுட்டு கடன்னு ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் தைரியம் வந்துடுது. ஏன்னா கண் விழிச்சு பார்க்குறா மல்லி. ஆனால் சுயநினைவு இல்லை. மல்லி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி அழுத்துட்டு இருந்த நம்ம விஜய்க்கு இப்போ தான் ஒரு ஆறுதல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறாங்க. போகிற வழியில எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. 2 பேருக்குமே கஷ்டமாக இருந்தாலும் இன்னும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது மல்லி தான். அதனால தான் மல்லியை நினச்சி கதறி அழுதுட்டுருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, 2 பேரையும் காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கணும்னா அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.